அத்தியாயம் 14. அடுத்த நாள் அர்ஜுனும் தினியும் சந்தானம் வீட்டிற்கு சென்று அங்கு 2 நாள் இருந்தனர். வரும்போது தினியின் துணிமணிகள் மற்றும் அவளுக்கு தேவையானவை எல்லாம் எடுத்து வந்து விட்டனர். அன்று காலை தன் அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்த அர்ஜுன் மனைவியை தேட அவளோ பால்கனியில் எப்போதும் போல் வெளியே விரித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். கடந்த 2 நாட்களாகவே அவள் இப்படித்தான் சுற்றி கொண்டிருக்கின்றாள். கண்களில் எப்போதும் ஏதோ யோசனை மற்றும் குழப்பத்துடன் அவள் சுற்ற அர்ஜுன் தான் எல்லோரையுமே சமாளித்து வந்தான். இதை இப்படியே விட்டால் சரிவராது என்றுதான் இப்போது அவளிடம் பேச வந்தான். அம்மு என்ற அர்ஜுனின் குரலில் திரும்பியவள், கிளம்பிட்டேயாடா என்று வெறுமையாக கேட்க அவனோ அவள் கேள்விக்கு பதில் கூறாமல், என்னுடன் இருப்பது உனக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்குதா அம்மு என்றான் இறுகி போன குரலில். அவன் கேள்வியோ அதில் இருந்த கோபமோ என்னவென்று புரியாமல் விழித்தவள், என்னடா கேட்கிற என்றாள். என்னுடன் இருப்பது அவ்வளோ கொடுமையாக இருக்குதான்னு கேட்டேன் என்று மீண்டும் அவன் அழுத்தி கேட்க, இப்போது அவன் கோபமாக கேட்கின்றான் என்று தெளிவாகவே தினிக்கு புரிந்தது. ஏண்டா இப்படியெல்லாம் பேசுற என்று கலக்கத்துடன் கேட்டாள் தினி. பின்ன என்ன அம்மு, எப்ப பாரு இப்படி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்டா? பெரியவர்களை பொறுத்தவரை நாம் விரும்பி திருமணம் செய்திருக்கின்றோம். நீ இப்படி இருந்தால் அவங்களுக்கு சந்தேகம் வராதா என்று கோபமாக பேசிக் கொண்டிருந்தவன் அவள் கண்கள் கலங்குவதைக் கண்டு சட்டென குரலை தணித்து விட்டான். அம்மு, நீ என் கூட தாண்டா இருக்கிற, எதுவுமே நீ மாறலேடா. உன் விருப்பம் இல்லாமல் மாறவும் மாறாது. உன் அஜு கூட சாதாரணமாக சந்தோஷமாக இருக்க மாட்டியா? பழைய மாதிரி இருக்க முயற்சி பண்ணும் அம்மு. உன் அஜு கூட இருக்க உன் பார்த்திவன் மாமா, உன் செல்வி அத்தை தான் எங்க கூட கடைசி வரை இருக்க போகிறாய். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. அதை நல்லா மனதில் பதிய வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இரு அம்மு. நீ சந்தோஷமாக இருந்தாதான் நாங்க நிம்மதியாக இருக்க முடியும்டா. உனக்கு இதுபோல் சங்கடங்கள் இருக்கக்கூடாது என்று தானே நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். ப்ளீஸ் அம்மு. கடைசி வரியை மட்டும் அவன் சொல்லி இருக்கக்கூடாதோ? இப்போது அது திணிக்கு தவறாக தெரியாவிட்டாலும் பின்னாளில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்குமா என்பதே சந்தேகம்தான். அவன் கூறிய அனைத்தையும் சரியாகவே புரிந்து கொண்டாள் தினி. நடந்து முடிந்தவற்றை மறந்து பழைய மாதிரி கலகலப்பாக இருக்க முயற்சிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். குறைந்தது நடிக்கவாவது வேண்டும் என்று நினைத்து அவள் பேசுவதற்கு வாய் திறந்த நொடி, எங்களுக்காக நடிக்க கூடாது அம்மு, நீ உண்மையிலேயே அனைத்தையும் மறந்து வாழ பழக வேண்டும் என்றான் அர்ஜுன் அவள் மனதை படித்தவனாக. அவன் பேச்சில் தன்னால உதட்டில் புன்னகை தோன்ற, எப்போடா மைண்ட் ரீடிங் எல்லாம் படிச்ச நீ என்றாள் தினி சிறு புன்னகையுடன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி? உன் மனசைத்தான் இந்த திருட்டு மொழியை காட்டி கொடுத்து விடுகின்றதே என்று கூறி அவன் சிரிக்க, எனக்கு திருட்டு மொழியா, போடா என்று சினுங்கினாள் தினி. அவள் சினுங்கியதில் சிரித்து கொண்டவன், உனக்கு திருட்டு மொழி இல்லை அம்மு, ஆளை அப்படியே விழுங்கிவிடும் அழகிய கண்கள். இதை மனதிற்குள் தான் கூறிக்கொண்டான் அவன். சரிடா, கீழே வந்து அம்மா கூட பேசிட்டு இரு, நான் கிளம்புறேன் என்று அவன் எழ தானும் எழுந்தவள், சரிடா, இனி இப்படி இருக்க மாட்டேன், முடிந்தவரை அனைத்தையும் மறக்க முயற்சிக்கின்றேன்டா என்று அவளும் உறுதியாகவே கூறினாள். தன்னால் ஏற்கனவே திருமணத்தில் அனைவரும் கஷ்டப்பட்டது போதும் என்றிருந்தது தினிக்கு. அப்புறம் அம்மு, ஒரு முக்கியமான விஷயம் என்று அர்ஜுன் சீரியஸாக தொடங்க, என்னடா என்றாள் அவளும் சீரியஸாக. அம்மா கூட இருக்கிறேன்னு நீ பாட்டுக்கு சமைக்கிறேன் அது இதுன்னு ஆரம்பிச்சிடாத. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உடனே எல்லோரும் மருத்துவமனையில் சேர்ந்தால் நல்லா இருக்காது என்று உதட்டோரம் துடிக்க கூறியவன் ஓட தயாராக நிற்க, டேய் உனக்கு வாய் நீண்டுச்சுடா உன்னை என்று அவன் எதிர்பார்த்தது போலவே அவனை அடிக்க வந்தாள் தினி. அவள் கைகளில் சிக்காமல் ஓடியவன் அப்படியே அரை கதவை திறந்து கொண்டு கீழே ஓடி வந்து விட்டான். தினியும் விடாமல் அவனை துரத்தி கொண்டு வர நேராக சமையல் அறைக்கு ஓடியவன் தன் அன்னை பின்னால் சென்று நின்று கொண்டு அவரை தனக்கும் திணிக்கும் நடுவில் நிறுத்திவிட்டான். செல்வி நிற்பதை பார்த்தவள், டேய் மரியாதையாக வெளியே வந்துரு என்று அவனை மிரட்டி கொண்டே, அத்தை தள்ளுங்க என்றாள் செல்வியிடம். அவரும் இவர்கள் விளையாட்டில் சிரித்து கொண்டே நகர முற்பட அர்ஜுனோ அவரை இறுக பிடித்திருந்தான். அம்மா, இதெல்லாம் அநியாயம். பெற்ற பிள்ளையை காப்பாற்றாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க என்றான் தினி கையில் அகப்படாமல் நகர்ந்து கொண்டே. டேய், நீ அவளை என்ன வம்பிழுத்த? முதலில் அதை சொல்லு என்று செல்வி சரியாக கேட்க, போச்சு கூட்டு சேர்ந்துட்டீங்களா, நான் ஒளிஞ்சேன் என்று தலையில் அவன் அடித்துக் கொள்ளும் போது செல்வி நகர்ந்து விட அவனை பிடித்து விட்ட தினி நன்றாகவே முத்தினாள். சிறு சினுங்களுடன்
அவள் அடித்த அனைத்து அடிகளையும் ஒரு சிறு சிரிப்புடன் வாங்கி கொண்டான் அர்ஜுன். அவன் அம்முவை மீட்டெடுக்க அவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தான். அவளை இப்படி பார்ப்பதே அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. திருமணத்தில் நடந்த குழப்பத்தில் இருந்து ஏதோ மாதிரி இருந்த திணி இப்போது தெளிந்தது. செல்விக்குமே நிம்மதியாக இருந்தது. ஒருவாறு அவனை அடித்து ஓய்ந்தவள், உன்னை அடிச்சு என் கை தாண்டா வலிக்குது எரும மாடு என்று கைகளை உதறிக்கொண்டே கூறியவள், எனக்கு பசிக்குது அத்தை, இவனை அடிச்சு டயர்ட் ஆகிட்டேன் என்றார். 2 பேரும் போய் உட்காருங்கடா, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன் என்றார் செல்வி. இதெல்லாம் உலகமாக அநியாயம்மா. உங்க பிள்ளையை அடிச்சிட்டு அவ டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்றா, நீங்க டிஃபன் கொடுத்து அவளை தெம்பாக்குறீங்களா? இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல என்று அர்ஜுன் சலித்து கொண்டே சென்றான். இருவரும் சென்று அமர்ந்ததும் பின்னாடியே டிஃபன் எடுத்து வந்து இருவருக்கும் பரிமாறிவிட்டு செல்வி உள்ளே சென்று விட திணி சாப்பிடத் தொடங்கிவிட்டாள். தான் 4 வாய் சாப்பிட்ட பின் தான் அர்ஜுன் உண்ணாமல் அமர்ந்திருப்பதையே கவனித்தவள், சாப்பிடுடா என்று சிரித்த முகத்துடன் கூற அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவன் கண்களில் இருந்த வழியில் தன் சிரிப்பை தொலைத்தவள், என்ன ஆச்சு அர்ஜுன் என்றாள். எனக்காக நடிக்க கூடாது என்று சொன்னேன் இல்லையா அம்மு என்று அவன் வெறுமையாக கேட்க, இல்லை நான் நடிக்கவில்லையே என்று சிரிக்க முயன்றாள் திணி. பொய் சொல்லாதடி, பேசாமல் சாப்பிடு என்று சலித்து கொண்டான் அர்ஜுன். அவன் சாப்பிடு என்று கூறவும் தான் அவன் ஏன் உண்ணாமல் அமர்ந்திருக்கின்றான், ஏன் தன்னை நடிப்பதாக கூறுகின்றான் என்று எல்லாமே புரிந்துவிட தன் முட்டாள்தனத்தை நினைத்து நாக்கை கடித்து கொண்டவள் சாரிடா என்று விட்டு அவன் தட்டில் இருந்து எப்போதும் போல முதல் வாய் எடுத்து சாப்பிட்டாள். இப்போதும் அவன் பேசாமலேயே அமர்ந்திருக்க, சாரி அஜு, என்னாலும் உடனே எல்லாத்தையுமே மாத்திக்க முடியலடா, ஆனால் குறைந்தது அத்தை மாமாவாவது நிம்மதியாக இருக்கணும் என்றுதான் அவர்கள் முன்பு சாதாரணமாக இருக்கிறேன். சீக்கிரம் அதிலிருந்து வெளியே வந்து முழு மனதுடன் மகிழ்ச்சியாக இருப்பேன்டா, என்னை புரிஞ்சுக்கோ அஜு. தினி கூறுவது அவனுக்குமே புரியத்தான் செய்தது. புரியுது அம்மு என்றவன் தொடர்ந்து, நீ வேலையை விட்டு விட்டாய் இல்லையா அம்மு என்றான். ஆமாடா, அப்பா விட சொன்னதால் வேறு வழி இல்லாமல் விட்டுவிட்டேன். இப்போது மீண்டும் தேட வேண்டும் என்றார். சரி அம்மு, பொறுமையாக தேடலாம், ஒன்றும் அவசரம் இல்லைடா என்றவன் அதற்கு மேல் நேரம் இல்லாமல் கிளம்பி விட்டான். அவன் தங்கள் அலுவலகம் வந்தபோது ஏற்கனவே அங்கு வந்திருந்த விஸ்வா வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுன் வந்ததும் அவனை நிமிர்ந்து பார்த்தவன், வாங்க பாஸ், அதுக்குள்ள வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருக்கலாமே பாஸ் என்று விஸ்வா அக்கறையாக கேட்க, இல்லடா இதுவே அதிகம், போதும் என்று கூறிக்கொண்டே அமர்ந்தான் அர்ஜுன். திணி எப்படி இருக்கா பாஸ்? இருக்காடா, அவளை சரி செய்யத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அர்ஜுன் கூற விஸ்வா கேள்வியாக அவனை பார்த்தான். அவன் பார்வையை புரிந்து கொண்டவன் திணியை ஒருவன் சீரழித்ததையும் அதனால் அவள் திருமணத்தை வெறுத்ததையும் மேலும் தான் அவளை என்ன சொல்லி சம்மதிக்க வைத்தேன் என்று அனைத்தையுமே கூறினான். அவன் கூறியதை கேட்ட விஸ்வா பலமாக அதிர்ந்தான். திணிக்குள் இப்படி ஒரு ரணம் இருக்கும் என்று அவன் கனவில் கூட நினைத்ததில்லையே. அவனை பொறுத்தவரை என்னதான் அவளுடன் வாயடித்தாலும் அவள் அவனுக்கு ஒரு சிறு தங்கை போல்தான். அவள் வாழ்வில் போய் இப்படி நடந்திருக்கின்றதே என்று தெரிந்து துடித்து போய்விட்டான் விஸ்வா. யாரு பாஸ் அவனுங்க? என் கையால் அவனுங்களை கொல்லணும் பாஸ் என்று கோபத்துடன் விஸ்வா கூற, அதை கண்டுபிடிக்க முடியாது விஸ்வா, எங்கேயோ இடையில் ஏறி இடையிலேயே இறங்கி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் முகம் கூட திணிக்கு தெரியவில்லை. ஒன்னும் பண்ண முடியாதுடா என்றவன் குரல் மிகவும் சோர்ந்து போயிருந்தது. அவன் கூற வருவது விஸ்வாவிற்குமே புரிந்தது. என்று தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவன், இப்போ திணி எப்படி இருக்கிறா பாஸ்? அதனால்தான் நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அர்ஜுன் சொன்னதை வைத்தே ஓரளவு என்ன நடந்திருக்கும் என்பதனை விஸ்வாவால் கணித்துவிட முடிந்தது. ஆமாம்டா என்றவன், இப்போது மேலும் ஒரு பெரிய குழப்பம்டா, அதை நினைத்தால்தான் தாங்க முடியவில்லை. அர்ஜுனின் குரலில் இருந்த வழியை சரியாக புரிந்து கொண்ட விஸ்வாவிற்கும் அவனை நினைத்து வேதனையாகத்தான் இருந்தது. அவன் என்னவென்பது போல் அர்ஜுனை பார்க்க அவனை தொடர்ந்து பேசினான். நேற்று அம்மா அம்முக்கிட்ட எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அதை கேட்டுவிட்டு வந்து, ஒருவேளை நான் நன்றாக இருந்திருந்தால் உன்னை விரும்பி இருப்பேன் என்று கூறுகின்றார். ஏண்டா விதி எங்கள் வாழ்க்கையில் மட்டும் இப்படி விளையாண்டு விட்டது? உயிர் உருக்கும் வழியுடன் ஒலித்தது அர்ஜுனின் குரல். வீட்டில் யாரிடமும் காட்ட முடியாத சோகத்தை தன் தம்பி போன்றவனிடம் கொட்டி தேய்த்தான் அர்ஜுன். பாஸ் ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க, தினி சீக்கிரம் இதில் இருந்து மீண்டு வருவா, அதற்கு நீங்களும் உதவி பண்ணுங்க பாஸ், எல்லாமே சீக்கிரம் சரியாகும் என்று தன்னால் முடிந்த ஆறுதலை கூறினான் விஸ்வா. இருவருமே சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். அதற்கு பின்பு,
இப்படியே இருந்தால் சரி வராது என்று உணர்ந்த அர்ஜுன் தான் முதலில் சுதாரித்துக் கொண்டான். வேலையை பார்க்கலாம் விஸ்வா என்று அவன் நிமிர்ந்து அமர விஸ்வாவும் தன் கவனத்தை வேலையில் செலுத்தினான். அத்தியாயம் 15. அடுத்து வந்த நாட்களில் திணிக்குத்தான் வீட்டில் சுத்தமாக பொழுது போகாமல் இழுத்தடித்தது. வேலை தேடிக் கொண்டிருந்தவளுக்கு அதுவும் ஒழுங்காக கிடைத்தபாடில்லை. ஒரு புது கிரிமினல் கேஸ் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனும் தாமதமாகத்தான் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். எப்போதும் போல் அவன் கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை கபாலி மூலம் பிடித்து வைத்திருந்தவன் இரவில் அவனை சென்று பார்த்துவிட்டுத்தான் வந்தான். முதல் 2 நாட்கள் பேசாமல் தூங்கிவிட்ட திணிக்கு அன்று ஏனோ உறக்கம் வரவில்லை. மகனுக்காக விழித்திருந்த செல்வியிடம் வந்தவள், அத்தை நீங்க போய் தூங்குங்க, இன்னைக்கு அஜ்ஜு வந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று திணி கூற, இல்லடா இன்னைக்கு தோசை தான் வார்க்கணும், அதான் நானே வார்த்து கொடுக்கலாம் என்று அமர்ந்திருக்கிறேன் என்றார் செல்வி. தோசை தானா அத்தை, அதை நான் வார்த்து கொடுத்துக்கிறேன், நீங்க பேசாம போய் படுங்க என்று அவரை செல்லமாக திணி மிரட்ட, சரிடா நீ பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு சென்று விட்டார் செல்வி. அன்று அதிசயமாக பிள்ளை வருவதற்கு முன் அறைக்கு வந்துவிட்ட மனைவியை பார்த்த பார்த்திபன் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு மனைவியிடம் வந்து அமர்ந்தார். என்ன இன்னைக்கு மேடம் சீக்கிரமே வந்துட்டீங்க, அதிசயமாக இருக்குதே என்று அவர் நக்கலாக கேட்க, திணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதான் அவகிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் என்றார் செல்வி. திணி பார்த்து கொள்கின்றாள் என்பதை கேட்ட பார்த்திபனுக்குமே மனதில் நிம்மதியாக இருந்தது. திணிக்கு விருப்பமா என்ற கேள்விக்கு அர்ஜுன் பதில் சொல்லாமல் இருந்ததிலிருந்து அவர் பயந்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் இப்போது அவர்களை பார்க்கும்போது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரம் சரியாகிவிடும், இருவரும் நன்றாக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை அவருக்குமே தோன்றியது. பிள்ளை வாழ்க்கையை பற்றிய கவலை அகல தன் காதல் மனைவியை வம்பிழுத்தார் பார்த்திபன். அப்புறம் செல்வி மேடம் இப்போதெல்லாம் என்னை கண்டுக்கிறதே இல்லை, உங்க பிள்ளை மருமக பின்னாடியே சுத்துறீங்க என்று செல்வியை உற்று பார்த்து கொண்டே அவர் கேட்க, அச்சோ பேரன் பேத்தி எடுக்கிற வயசுல என்ன பேசுறீங்க என்று அந்த வயதிலும் அழகாய் வெட்கப்பட்டார் செல்வி. ஏண்டி என்னை பார்த்தால் கிழவன் மாதிரியா இருக்குது என்று பார்த்திபன் கேட்க, இந்த வயதிலும் உடல் பயிற்சியால் அர்ஜுனுக்கு அண்ணன் போல் இருந்தவரை பார்த்து அவரால் பொய் கூற முடியவில்லை. இல்லை என்று அவர் மெதுவாக தலை அசைக்க, அது என்று பெருமைப்பட்டு கொண்டார் பார்த்திபன். இருவரும் மகிழ்ச்சியுடன் உறங்கி போயினர். அன்று அர்ஜுனின் கேஸ் விஷயம் இழுத்து கொண்டே போக அவன் வீட்டிற்கு வருவதற்கு இரவு 12 மணி ஆகிவிட்டது. நள்ளிரவில் வீட்டிற்குள் நுழைந்தவன் ஹால் சோஃபாவில் அமர்ந்தபடியே லேசாக குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்த திணியை பார்த்ததும் அத்தனை நேரம் இருந்த களைப்பு மறந்து சிரித்து விட்டான். அப்போதும் அவளை தொந்தரவு செய்யாமல் சத்தம் வராமல் சிரித்தவன் கீழே இருந்த வாஷ்ரூம் சென்று லேசாக முகம் கை கால் கழுவி விட்டு உடை மாற்றிக்கொண்டு வர அவள் அப்போதும் அசையாமல் உறங்கிக் கொண்டிருந்தாள். மதியம் சாப்பிட்டவனுக்கு பசி வயிற்றை கிள்ள சமையல் அறை சென்று ஆராய்ந்தான். குளிர்சாதன பெட்டியில் இருந்த மாவு கண்ணில் பட அதை எடுத்தவன் தானே தோசை ஊற்றத் தொடங்கிவிட்டான். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த திணி திடீரென்று சமையல் அறையில் இருந்து வந்த சத்தத்தில் எழுந்து விட்டார். விழிப்பு வந்ததும் கடிகாரத்தில் மணி பார்த்தவள் மணி 12 தாண்டி இருக்க அர்ஜுனாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டே தூக்கம் கலையாத முகத்துடன் அஜ்ஜு என்று குரல் கொடுத்தாள். அவள் குரலில் வெளியே வந்தவன் அவள் இன்னும் அரைக்குறை உறக்கத்துடன் இருப்பதை பார்த்து, நான் தான் அம்மு, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ தூங்கு என்றான். அவன் பதிலில் நிம்மதி அடைந்தவள் அதற்கு மேல் ஒன்றும் கேட்க தோன்றாமல் இப்போது சோஃபாவில் நன்றாக படுத்து உறங்க ஆரம்பித்து விட்டாள். அவள் படுத்ததை பார்த்தவன் தொடர்ந்து தன் வேலையை கவனித்தான். அவனுக்கு உணவு கொடுக்க விழித்திருந்தவள் அப்படியே உறங்கி இருக்கின்றாள் என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. தோசையை சாப்பிட்டு முடித்தவன் பாத்திரத்தை எல்லாம் ஒழித்து விட்டு வந்து அவளை லேசாக எழுப்பி பார்த்தான். அம்மு எழுந்து கோடா, ரூமுக்கு போய் தூங்கலாம் என்று அவள் அருகில் அமர்ந்து மென்மையாக அர்ஜுன் கூற அவளுக்கோ எழுந்து கொள்ளும் எண்ணம் சுத்தமாக இல்லை போல். போடா என்று சினுங்கிவிட்டு உறங்க ஆரம்பித்து விட்டாள். இனி அவளை எழுப்புவது கடினம் என்பது புரிய மெதுவாக எழுந்தவன் மேலும் மென்மையாக அவள் தூக்கம் கலையாமல் பெண் அவளை கைகளில் பூ போல் ஏந்தி கொண்டான். அவள் தூக்கம் கலையாமல் மெல்ல அவளை தங்கள் அறைக்கு தூக்கிச் சென்றான் அர்ஜுன். திணியோ அவன் ஸ்பரிசம் தந்த சுகத்தில் அவன் நெஞ்சில் வாகாக சாய்ந்து கொண்டு தன் தூக்கத்தை தொடர்ந்தாள். சிறு வயதில் அவள் இவ்வாறு தூங்கிவிட்டாள். சந்தானம் அவளை இப்படித்தான் தூக்கிச் சென்று மெத்தையில் விடுவார், அவளுக்கு அந்த ஞாபகம்தான். ஆனால் அர்ஜுனோ அவள் சாய்ந்து கொண்ட சுகத்தில் உள்ளுக்குள் எழும் காதல் உணர்வுகளை கட்டுப்படுத்த பெரும் பாடுபட்டான். அவளை மெதுவாக மெத்தையில் கிடத்தியவனுக்கு அவள் முகத்தில் இருந்து பார்வையை பிரித்தெடுக்கவே முடியவில்லை. வெளியில் தெரியும் முழுமதிக்கு போட்டி போட்டுக்கொண்டு
அழகிய முகத்துடன் உறங்குபவளை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அர்ஜுனுக்கு. தன் மயக்கத்திலேயே இருந்தவன் மெதுவாக அவள் புறம் குனிந்து மென்மையாக அவள் நெற்றியில் இதழ் பதிக்க, அத்தனை நேரம் உறங்கிக் கொண்டிருந்தவள் அவன் இதழ் ஒற்றலில் சட்டென சி தள்ளிப்போ என்று அவனை தள்ளிவிட்டிருந்தாள். தினியின் வார்த்தைகளிலேயே அவன் மயக்கம் தெளிந்திருக்க அவள் தள்ளிவிட்டதில் முழுதாக தெளிந்து விட்டான் அர்ஜுன். அவனை தள்ளிவிட்டதும் தான் செய்த காரியத்தையே உணர்ந்த தினி பதறி, சாரி சாரி அர்ஜு, உன்னை இல்லடா, நீ கிஸ் பண்ணினதும் அன்னைக்கு அவனுங்க தொட்டது கண்முன் தோன்றி சாரி சாரிடா என்று அழுகையுடன் பிதற்ற தொடங்கிவிட்டாள் தினி. அவள் கூறியதிலிருந்து அவள் நிலையை புரிந்து கொண்ட அர்ஜுனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. அப்படி என்ன முட்டாள் உனக்கு அவசரம், பொறுமையாக இருக்க மாட்டியா என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன் வேகமாக அவள் அருகில் சென்று அமர்ந்தான். ஒண்ணுமில்லாமோ என்று மென்மையாக அவள் தலையை வருடி கொடுக்க, சாரி அர்ஜு என்றாள் மீண்டும் தினி. நான் தான் அம்மு சாரி சொல்லணும், ஏதோ யோசனையில் அப்படி செய்துவிட்டேன், சாரிடா, பேசாமல் தூங்கு அம்மு என்று மெதுவாக அவள் தலை கோதி கொடுத்தான் அர்ஜு. ஆனால் அவளுக்கோ அதற்கு மேல் தூக்கம் வருவேனா என்றிருந்தது. திடீரென்று மனதில் தோன்றிவிட்ட வன் செயலின் தாக்கத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்து போனவள் விழித்து கொண்டு படுத்திருந்தாள். சிறிது நேரம் அமைதியாக அவள் தலையை கோதி கொடுத்து கொண்டிருந்தவன் தூங்கு அம்மு என்றான். தினியோ கலங்கிவிட்ட கண்களுடன் உறங்காமல் படுத்திருக்க அவள் நிலை அவனுக்கும் புரிந்தது. தேவையில்லாமல் அவள் ரணங்களை கீறிவிட்டு விட்டோம் என்று புரிந்து கொண்டவன் அதிலிருந்து மெதுவாக அவளை மீட்க முயற்சிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அவள் அருகில் அமர்ந்திருந்தவன் எழுந்து தன் இடத்தில் படுத்துக்கொண்டு, அம்மு என்னை பார் என்று அவளை அழைத்தான். அவளும் அவன் பக்கம் திரும்பி பார்க்க, இங்க வா அம்மு என்று தன் கைகளை அவள் புறம் நீட்டினான். அவள் கேள்வியுடன் அவனை பார்க்க, அம்மு என்கிட்ட வந்து படுத்து பாருடா, தனியாக படுக்காதே, ஏதேனும் அருவருப்பாக தோன்றினால் நகர்ந்து படுத்துக்கோடா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இங்க வாமா என்று அர்ஜுன் மென்மையாக அழைக்க அந்த குரலை ஏனோ அவளால் மறுக்க முடியவில்லை. மெதுவாக அவன் கைகளில் தலை வைத்து அவள் படுத்துக்கொள்ள அதே கை வைத்து அவளை லேசாக தன்புறம் சாய்த்து கொண்டவன் தூங்குடா என்று மீண்டும் அவள் தலையை வருடி கொடுத்தான். அவன் அருகாமையில் என்ன உணர்ந்தாலோ தன்னையே அறியாமல் அவன் கைகளில் படுத்திருந்தவள் அப்படியே அவன் மார்பில் சாய்ந்து உறங்கிவிட்டாள். அவள் தன் அருகில் உறங்கியதும் அர்ஜுனுக்கு அத்தனை நிம்மதியாக இருந்தது. எங்கே ஏதேனும் முகம் சுளித்துக் கொண்டு நகர்ந்து போய்விடுவாளோ என்று பயந்து கொண்டேதான் அவளை அழைத்தான். அவள் அப்படி செய்தால் அதை முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொள்ளவும் தயாராகத்தான் இருந்தாள். ஆனால் அவளோ குழந்தை போல் அவன் அணைப்பில் உறங்கி அவனை நிம்மதி அடையச் செய்தாள். தினியின் இந்த செயலில் நிம்மதி அடைந்தவன் தானும் நிம்மதியாக உறங்கிவிட்டான். மறுநாள் காலையில் முதலில் கண் விழித்த தினிக்கு தான் படுத்திருந்த இடத்தை பார்த்து உண்மையாகவே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பின் மெதுவாக அவள் யோசிக்க இரவு நடந்த நிகழ்வுகள் நினைவிற்கு வந்தது. தன் மனம் செல்லும் போக்கு அவளுக்கே விசித்திரமாக இருந்தது. அவன் முத்தம் கொடுத்த போது அருவருத்து தள்ளி விட்டு அவன் கை அணைப்பில் பாந்தமாய் உறங்கியதை நினைத்து குழம்பினான் தினி. சிறிது நேரம் யோசித்தவளுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அவன் கை அணைப்பில் இருந்ததெல்லாம் ஒரு அன்னை தன் குழந்தையை காக்கும் உணர்வு மட்டுமே, வேறு எதுவும் அதில் இல்லை. அதனால்தான் அவள் நிம்மதியாக உறங்கியிருக்கின்றாள். நீ எனக்கு அம்மா மாதிரி அஜு என்று நெகிழ்ச்சியுடன் மென்மையாக கூறியவள் அவன் தூக்கம் கலையாமல் மெதுவாக எழுந்து சென்றாள். அன்று இரவு அவன் கை அணைப்பில் படுத்து உறங்கியவள் அதற்கு அடுத்து வந்த நாட்களிலும் தன்னை அறியாமல் தூக்கத்தில் அதே போல் உறங்கி பழகி போயிருந்தாள். அடுத்த சில நாட்களில் அர்ஜுன் எடுத்திருந்த கிரிமினல் கேஸ் ஒரு முடிவிற்கு வந்துவிட அன்று சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்துவிட்டான் அர்ஜுன். வீட்டிற்குள் நுழையும் போதே அவன் கண்கள் மனைவியை தேட பின்புற தோட்டத்தில் இருந்து அவள் குரல் கேட்டது. அங்கு சென்று பார்த்தால் மாமனாரும் மருமகளும் செடிக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தனர். தினி கையில் ஓஸ் பைப்புடன் செடிக்கு தண்ணி விடுகிறேன் பேர்வழி என்று பாதியை பார்த்திபன் மீது அடித்து அவரை வெறுப்பேற்றி கொண்டிருந்தார். தினிமா நல்ல பொண்ணுல்ல, செடி அங்க இருக்கிறா சாத்தி, அங்க அடிமானி என்று பார்த்திபன் புலம்ப, சரி மாமா என்று நல்ல பிள்ளை போல் தலையாட்டியவள் விஷம புன்னகையுடன் செடி பக்கம் திரும்பிவிட்டு லேசாக பைப்பை ஆட்டி மீண்டும் வேண்டுமென்றே தண்ணீரை அவர் மேல் சிதற, இந்த கூத்தை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனுக்கு சிரிப்பை அடக்க முடியாமல் போக சத்தமாக சிரித்து விட்டான். அவன் சிரிப்பில் இருவரும் திரும்ப, பாருடா இவளை, என் மேல் வேண்டுமென்றே தண்ணீர் அடிக்கின்றார் என்று பார்த்திபன் குற்றப்பத்திரிகை வாசித்தார். அவர் கூறியதை கேட்ட அர்ஜுன் சிரிப்பை நிறுத்திவிட்டு, என்ன அம்மு இது,
அப்பா மேல போய் தண்ணி அடிக்கிற என்று கோபம் போல் கேட்க, சாரிடா தப்புதான் என்றவள் லேசாக கண்ணடித்து நேராக பைப்பை அவன் மேல் திருப்பி விட்டாள். அவள் செயலில் மொத்தமாக நனைந்து விட்டான் அர்ஜுன். அடியே உன்னை என்று கத்திக்கொண்டே அவன் வர பைப்பை கீழே போட்டுவிட்டு பார்த்திபன் பின் சென்று ஒளிந்து கொண்டாள் தினி. கீழே விழுந்திருந்த பைப்பை எடுத்து அவள் புறம் அவன் அடிக்க தினியுடன் சேர்ந்து பார்த்திபனும் முழுதாக நனைந்து விட்டார். அடே உன்கிட்ட போய் நியாயம் கேட்டேன் பாரு, உனக்கு அவளே பரவாயில்லடா என்று அவர் புலம்பிவிட இப்போது அர்ஜுனுடன் வந்து நின்று தினியும் சிரித்து விட்டாள். மூவரும் சிரித்து கொண்டிருக்க இங்க என்ன நடக்குது என்று செல்வியின் அதட்டலான குரலில் ஒண்ணுமில்லையே என்று பார்த்திபன் பரிதாபமாக கூற, அர்ஜுனும் தினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டு இந்த அப்பா தாமா என்று அர்ஜுன் கூற, ஆமாம் அத்தை என்று தினியும் ஒத்து ஊதிவிட்டு இருவரும் வேகமாக உள்ளே ஓடிவிட்டனர். பார்த்திபனோ, அடப்பாவீங்களா, நான் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு தானடா இருந்தேன், இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே என்று புலம்பிக் கொண்டே மனைவியை சமாதானம் செய்ய முயன்றார். அதுங்கத்தான் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன வீசிங் இருக்குது மறந்து போச்சா என்று செல்வி கடிய, இதோ ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்டா என்று கூறி அவரும் ஓடிவிட்டார். அவர் சென்ற பின்பு லேசாக சிரித்து கொண்ட செல்வி தானும் அனைவருக்குமே சூடாக டீ போட சென்று விட்டார். தங்கள் அறைக்கு வந்ததும் மூச்சு வாங்கிய அர்ஜுனும் தினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். மாமா பாவம்டா என்று தினி கூற, அதெல்லாம் அவர் சமாளிச்சிடுவார் அம்மோ, நாம மாட்டினாதான் அட்வைஸ் பண்ணி கொன்னுடுவாங்க என்று அர்ஜுன் கூறிக்கொண்டிருக்க தினி சிரித்து கொண்டே திரும்பி தனக்கு மாற்றுடை எடுத்தாள். தானும் சிரித்து கொண்டிருந்த அர்ஜுன் அப்போதுதான் தினி நின்றிருக்கும் நிலையை கவனித்தான். லெக்கின் டாப்ஸ் அணிந்திருந்தவள் உடல் முழுவதும் ஈரத்தில் நனைந்து அவள் உடலுடன் ஒட்டி இருக்க அவள் உடலின் அழகை வெகுவாக எடுத்து காட்டியது. அவளை அவ்வாறு பார்த்ததும் அவன் மனதில் இருந்த காதலன் விழித்து கொள்ள அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் போனது. கைகள் தானாக அவள் நோக்கி நீள அவள் இடை அருகில் கைகள் சென்றபோது சுதாரித்து விட்டான் அர்ஜுன். சட்டென மறுபுறம் திரும்பி விட்டவன், முட்டாள், என்னடா பண்ற என்று தன்னைத்தானே மனதிற்குள் திட்டிக் கொண்டான். அதற்குள் தன் உடைகளை எடுத்திருந்தவள், அஜு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்டா என்று கூறிக்கொண்டே திரும்ப வேறு பக்கம் திரும்பி கட்டில் காலை இறுக பற்றி கொண்டு நின்றவனை பார்த்து அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் ஒரு மாதிரி நிற்கிறான் என்று புரியாமல் விழித்தவள், அஜு என்றால் லேசாக அவன் தோள் தட்டி. அதில் நிமிர்ந்தவன் அவளை நேராக பார்க்காமல் பார்வையை வேறு எங்கோ பதித்து கொண்டு போ அம்மு என்றான், தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வெறுமையான குரலில். ஆனால் அவன் குரலில் இருந்த இறுக்கமும் அவன் பார்வையில் இருந்த வேறுபாடும் அவளுக்கு வித்தியாசமாக தெரிய, என்னடா என்றால் இப்பொழுதுமே புரியாமல். அம்மு ப்ளீஸ் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா என்று அவன் அழுத்தமாக கூற மெதுவாக அவன் தடுமாற்றம் எதனால் என்று அவளுக்கு புரிந்தது. தன்னை குனிந்து பார்த்து கொண்டவள் உடலுடன் ஒட்டி இருந்த ஆடையை பார்த்தாள். இப்போது அவன் தடுமாற்றம் தெளிவாகவே புரிய வேகமாக குளியல் அறை நோக்கி சென்று விட்டாள். குளியல் அறை கதவை மூடியதும் தான் அவளால் நிம்மதியாக மூச்சே விட முடிந்தது. அஜு நான் உன்னை பாதிக்கிறேனடா, நீ அதற்குள் என்னுடன் வாழ தயாராகி விட்டாயா? என்னால் முடியவில்லையேடா. இதற்குத்தான் நான் உனக்கு வேண்டாம் என்றேன். வேறு யாரையாவது திருமணம் செய்திருந்தால் உன் மனம் மாறியவுடன் வாழத் தொடங்கி இருக்கலாமே. இப்படி உணர்வுகளுடன் போராடும் அவசியம் இருந்திருக்காதேடா. அவளால் மனதால் மட்டும்தான் அவனுடன் பேசிக்கொள்ள முடிந்தது. இதையெல்லாம் நேரில் பேசும் தைரியம் அவளுக்கு வரவில்லை. பேசாமல் உடை மாற்றிக்கொண்டு அவள் வெளியே வர அர்ஜுனும் உடை மாற்றி இருந்தான். இப்போது அவன் முகத்தில் எந்த குழப்பமும் இல்லை. அம்மு கீழே அம்மா பஜ்ஜி போடுறாங்க போல, வாசனை மூக்கை துளைக்குது என்று அர்ஜுன் சகஜமாக பேச இப்போது தினிதான் விழித்தாள். சிறிது நேரம் முன் இவன் இருந்த நிலை என்ன, இப்போது பேசுவது என்ன என்று தினி குழம்பி போய் நிற்க, வா அம்மு ஒரு கை பார்ப்போம் என்று அவளை பிடித்து இழுத்துச் சென்றான் அர்ஜுன். கீழே செல்வதற்குள் மிகவும் சிரமப்பட்டு தன்னை சகஜமாக்கி கொண்டாள் தினி. கீழே வந்ததும் அர்ஜுன் டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டு அம்மா பஜ்ஜி என்று குரல் கொடுக்க, கொத்ததடா, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று விட்டு உள்ளே சென்றாள் தினி. அடடா, என் மருமக வேலையெல்லாம் செய்கிறாளே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே பார்த்திபனும் வந்து அமர, நானும் அதுதான்ப்பா ஆச்சரியமா பார்க்கிறேன் என்று சிரித்தான் அர்ஜுன். அதற்குள் தினி தட்டுடன் வந்துவிட இருவரும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டனர். அவளை கிண்டல் செய்தது தெரிந்தால் யார் வாங்கி கட்டிக்கொள்வது? பார்த்திபனிடம் ஒரு தட்டை வைத்தவள் அர்ஜுன் முன்பும் மற்றொரு தட்டை வைத்துவிட்டு அவன் தட்டில் இருந்து எப்போதும் போல் ஒரு வாய் எடுத்துக்கொண்டாள். பின் அவள் உள்ளே சென்று செல்விக்கு உதவ தொடங்கிவிட
தந்தையும் மகனும் பேசிக்கொண்டே உண்டனர். அத்தியாயம் 16. அன்று காலை கிளம்பிக் கொண்டிருந்த அர்ஜுனிடம் வந்த தினி, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அர்ஜு என்றாள் சலிப்புடன். என்ன பண்ணலாம் அம்மு? எங்கேயாவது வெளியில போலாமாடா? நானும் கொஞ்சம் ஃப்ரீ தான் என்க. இல்லடா, எங்கேயும் போகணும்னு தோணல, திரும்ப திரும்ப அதே இடங்கள் தானே என்று சலிப்பு மாறாமல் கூறினாள் தினி. வேற என்னடா செய்ய? பேசாமல் என்னுடன் வருகின்றாயா? விஸ்வாவுடன் ஏதாவது அரட்டை அடிச்சு பொழுதை ஓட்டலாம் என்றான் அர்ஜுன் சிரித்துக்கொண்டே. வரேன்டா, ஏதாவது கேஸ் வந்தா கூட நானும் உதவி செய்வேன்ல என்று சந்தோஷமாக கிளம்பினாள் தினி. எல்லாம் நேரம்டி, நீ எனக்கு உதவ போறையா என்று அர்ஜுன் கேட்க, ஆமாம் என்று கெத்தாகவே கூறினாள் தினி. அதில் சிரித்து கொண்டவன், சரி அம்மு, சீக்கிரம் கிளம்பி வா, நான் வெயிட் பண்றேன் என்று அவன் அறையை விட்டு வெளியேற, 5 நிமிஷம்டா, வந்துட்டே என்று கிளம்பினாள் தினி. சரியாக 10 நிமிடத்தில் கிளம்பியும் வந்துவிட்டாள். இருவரும் காலை உணவை முடித்துக் கொண்டு கிளம்பினர். அர்ஜுனின் ஆபீஸுக்கு சென்றதும் அங்கு யாரும் இல்லாததை பார்த்து, விஸ்வா எங்கேடா என்று தினி கேட்க, வருவான் அம்மு, ராத்திரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போயிருப்பான், அதனால் லேட் ஆகி இருக்கும், வந்துருவான் என்று கூறிக்கொண்டே அமர்ந்தான் அர்ஜுன். லேட்டா வரானா? இன்னைக்கு அவனை பார்த்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் தினி. அவளை பார்த்து சிரித்துவிட்டு தன் வேலைகளை தொடங்கினான் அர்ஜுன். சிறிது நேரத்தில் வந்த விஸ்வா தினியை பார்த்து, ஹேய், நீ இங்க என்னடி பண்ற? முதலில் என் சீட்டை விட்டு எழுந்திரு என்றான். விஸ்வா தினியிடம் எதையுமே காண்பித்துக் கொள்ளாமல் எப்போதும் போல்தான் பழகினான். அர்ஜுன் கூறிய எதையுமே தெரிந்தது போல் அவன் தினியிடம் காண்பித்துக் கொண்டதில்லை. அதனாலேயே அவள் விஸ்வாவிடம் எப்போதும் போல் கலட்டா செய்து கொண்டுதான் இருந்தாள். மிஸ்டர் விஸ்வா, இன்றிலிருந்து உங்களுக்கு வேலை இல்லை, உங்கள் வேலையை எனக்கு கொடுத்தாச்சு, சோ நீங்கள் கிளம்பலாம் என்று அதிகாரமாக தினி கூற, பாஸ் என்று கத்தினான் விஸ்வா. ஏண்டா கத்துற என்று சிரித்துக்கொண்டே அர்ஜுன் கேட்க, என்னது, கத்துறேனா? என் இடத்துல உட்கார்ந்து உங்க பொண்டாட்டி வம்பு பண்ணிட்டு இருக்கிறா, ஒழுங்கா எழுந்துக்க சொல்லுங்க, இல்லைனா இங்க இப்ப ஒரு போராட்டம் வெடிக்கும் என்று விஸ்வா மேலும் கத்த, அச்சோ கத்தி தொலையாதடா என்ற அர்ஜுன், அம்மு எழுந்து இந்த பக்கம் வந்துருடி, இல்லாட்டி ஊரையே கூட்டிடுவான் போல் இருக்கு என்று சலித்துக் கொண்டான் அர்ஜுன். உனக்காக எழுந்துக்கிறேன் அர்ஜுன், ஆனா இன்னைக்கு முழுக்க இவனுடன் உட்கார்ந்து இவன் ஒழுங்காக வேலை பார்க்கின்றானான்னு நான் செக் பண்ணுவேன், அதுதான் என்னுடைய வேலை என்று எழுந்து கொண்டு கூறியவள் விஸ்வா இருக்கைக்கு பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டாள். அவள் எழுந்ததும் தன்னிடத்தில் வந்து அமர்ந்தவன், பாஸ், இன்னைக்கு வேலை நடக்கலைன்னா நான் பொறுப்பில்லை என்று கூறிக்கொண்டே அமர்ந்தான். இனியும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு தன்னால் முடிந்தவரை அவனை வம்பிழுத்துக் கொண்டிருந்தாள். விஸ்வா வெளியில் சலிப்பு போல் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் அவனுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஒரேடியாக துவண்டு போய் விடாமல் இவள் இப்படி மீள நினைப்பது அவனுக்கு நிம்மதியாகத்தான் இருந்தது. மதியத்திற்கு மேல் மூவரும் லேசாக சோம்பி இருந்த போது இவர்கள் அலுவலகத்திற்குள் வேகமாக ஒரு பெண் வந்தாள். அவளை பார்த்ததுமே விஸ்வாவின் வாயில் ஜொல்லு வராத குறைதான். ஜீன்ஸ் டிஷர்ட் அணிந்து வந்த அந்த பெண் அத்தனை அழகாக இருந்தாள். விஸ்வாவின் பார்வையை கவனித்த திணி அவன் காதடிகள் குனிந்து, டே ஃபீலிங்ஸை கட் பண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று கூற அவளை அதிர்ந்து திரும்பி பார்த்தான் விஸ்வா. கழுத்துல பாருடா என்று திணி மெதுவாக கூற அவள் கழுத்தில் தாலியை கவனித்தவன், வட போச்சே என்று மெதுவாக முனகினான். அதில் திணிக்குத்தான் சிரிப்பை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக போயிடுச்சு. வந்த பெண்ணோ முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க இருந்தவள் நேராக அர்ஜுன் மேஜை முன்தான் சென்று நின்றாள். யாரு நீங்க என்று அர்ஜுன் கேட்க தொடங்கும் போதே, எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும் சார் என்றாள் பதட்டமாக. வெளியில இருக்கிற நாயர் டீ கடையில் கிடைக்கும், போய் வாங்கிக்கோங்க. அவள் நேராக அர்ஜுனிடம் சென்றதில் கடுப்பாகி விஸ்வா புலம்ப, விஸ்வா என்ற அர்ஜுனின் அதட்டலில் வாயை மூடிக்கொண்டான். அவன் வாயை மூடியதும் அந்த பெண் புறம் திரும்பிய அர்ஜுன், முதலில் நீங்கள் உட்காருங்கள் என்றார். அவளும் அதற்குள் சுதாரித்திருந்தாள் போல விஸ்வாவை உரைத்துக் கொண்டே அமர்ந்தாள். அவள் அமர்ந்ததும் பின்னாடியே ஒரு இளைஞனும் வேகமாக உள்ளே வந்தார். வந்தவன் அங்கிருந்த யாரையுமே கண்டுகொள்ளாமல் நேராக அந்த பெண்ணிடம் பேசினான். சொல்ல சொல்ல கேட்காமல் இங்கு வந்து உட்கார்ந்திருக்க, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை என்று அவன் சலிப்புடன் கேட்க, நீதான் பிரச்சனை, இனி உன்னுடன் வாழ மாட்டேன் சிவா என்று அந்த இளைஞனிடம் திட்டவட்டமாக கூறியவள் அர்ஜுனிடம் திரும்பி, சார், எனக்கு இவனிடம் இருந்து டிவோர்ஸ் வேண்டும் என்றாள் மீண்டும். சிவா கைகளை பிசைந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழிக்க, இருவரையும் தன் இருக்கையில் நன்றாக சாய்ந்து கொண்டு ஆராய்ச்சி பார்வை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன்.
இப்போதைக்கு அவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது, அந்த சிவா என்பவனுக்கு விவாகரத்தில் விருப்பம் இல்லை என்பது. அர்ஜுன் பேசாமல் பார்த்து கொண்டிருக்க அவன் புறம் திரும்பிய சிவா, சாரி சார் என்று அவனிடம் மன்னிப்பு கேட்டவன், ரேகா ஒழுங்க எழுந்து வா, எதுனாலும் வீட்டிற்கு போய் பேசிக்கலாம் என்றான் அடக்கப்பட்ட கோபத்துடன். உன்னுடன் வர முடியாது, நான் இங்கிருந்து நேராக என் அப்பா வீட்டுக்கு போறேன் என்று அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு கூற, இதற்கு மேல் விட்டால் சரிவராது என்று நினைத்த அர்ஜுன், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, முதலில் நீங்களும் உட்காருங்க சிவா என்றவன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க என்றான் இருவரையுமே ஆராயும் பார்வை பார்த்து கொண்டே. அதில் இருவருமே பதில் கூறாமல் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க, இதுங்களை என்ன செய்வது என்று யோசித்தவன், சிவா நீங்க இப்போது கிளம்புங்கள், நான் உங்கள் மனைவியிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டு முதலில் தெரிந்து கொள்கின்றேன், அதற்கு பிறகு என்ன செய்வதென்று பார்ப்போம் என்று சிவாவை பார்த்து கூறினான். அதில் ரேகாவின் முகத்தில் ஒரு நிம்மதி படர்வதையும் குறித்து கொண்டார். சார், டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம் சார், வெளியில் தெரிஞ்சா அசிங்கமாகிடும் என்று சிவா கூற, அதில் அவனை நோக்கி ஒரு வெட்டும் பார்வையை வீசிவிட்டு திரும்பினாள் ரேகா. சார், டிவோர்ஸ் எல்லாம் உடனே கிடைக்காது, முதலில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் என்று விஸ்வாவுமே சேர்ந்து கொண்டு கூற, சரி சார், பார்த்து அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்று அர்ஜுனிடம் கூறியவன், அதற்கும் மனைவியிடம் ஒரு முறைப்பை பரிசாக பெற்றுக்கொண்டு கிளம்பினான். அவன் சென்றதும் ரேகாபுரம் திரும்பிய அர்ஜுன், இப்போ சொல்லுங்க என்ன பிரச்சனை என்று தன் இருக்கையில் சாய்ந்து கொண்டே அர்ஜுன் கேட்க, சார், எங்களோடது காதல் கல்யாணம் தான் சார், 2 வீட்டு சம்மதத்துடன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ் பண்ணும்போது என்னவோ சொன்னான் சார், கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு சார். முதல் ஒரு 2 மாதம் சந்தோஷமாகத்தான் இருந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. ஒன்று ஆஃபீஸ் போறான், இல்லை அவங்க ஃபேமிலி விசேஷம் எதுக்காவது போறான். மீறி வீட்டில் இருந்தாலும் சாப்பிட்டு தூங்குறானே தவிர என்னை மனுஷியாக கூட மதிக்க மாட்டேங்கிறான். அதுவும் கொஞ்ச நாளா ஏதாவது விசேஷத்திற்கு போனா அங்க இருக்கிற அவன் சொந்தக்காரங்க 1 வருஷம் ஆச்சே, இன்னும் குழந்தை பிறக்கலையா, பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா அவங்களை திட்ட மாட்டேங்கிறான், இழிச்சுக்கிட்டே வந்துடுறான். என்னால முடியல சார், உடம்பு முடியலன்னா கூட இப்பெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறான். போன வாரம் முழுக்க பயங்கர ஃபீவர் சார். கடமைக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதோட சரி, அதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கூட கேட்கல. இது சரி வரும்னு எனக்கு தோணல சார். தன் பிரச்சனை முழுவதையும் கூறி முடித்தவள் சில நொடிகள் எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள, அந்த இடைவேளையில் அர்ஜுன் விஸ்வாவை திரும்பி பார்க்க அவன் சலிப்புடன் தலையில் அடித்துக் கொண்டான். இதுபோல் உப்பு சப்பில்லாத காரணத்திற்கு டிவோர்ஸ் கேட்டு இப்போதெல்லாம் பல பேர் வருவதை அவர்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றனர். தினைக்கும் குழப்பமாகத்தான் இருந்தது. டிவோர்ஸ் கேட்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணமா என்றுதான் அவளும் யோசித்துக் கொண்டிருந்தாள். தன்னை சமன்படுத்திக் கொண்டு அந்த பெண் அர்ஜுனை நிமிர்ந்து பார்க்க, முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அமர்ந்திருந்தவன், நீங்கள் சொல்வது புரியுதுமா, இதில் உங்கள் கணவரிடமும் நான் கொஞ்சம் பேச வேண்டும், அப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம், அவரை நாளைக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வர முடியுமா என்று அர்ஜுன் நிதானமாக கேட்க, சிறிது நேரம் யோசித்தவள் பின்பு, சரி சார், கூட்டிட்டு வரேன் என்று கூறி எழுந்து கொண்டாள். அவள் சென்ற பின்பு அர்ஜுன் புறம் திரும்பிய விஸ்வா, பாஸ், பேசாம டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, பொண்ணு சூப்பரா இருக்கு பாஸ், நான் கரெக்ட் பண்ணி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் என்றான். அதில் விஸ்வாவை உரைத்தவன், அம்மு, என் சார்பா அவனை 2 அடி போடு என்றான் அமர்ந்த இடத்தில் இருந்தே. அவளும் விஸ்வா பேசிய பேச்சில் ஏற்கனவே கடுப்பாகி இருக்க நன்றாகவே முத்தினாள். அவள் அடித்ததில், ஐயோ என்னை ஆள் வச்சு அடிக்கிறாங்களே என்று விஸ்வா புலம்ப அங்கு சிரிப்பலை தோன்றி அடங்கியது. அன்று இரவு படுக்க செல்லும் முன்பு ரொம்ப நேரமாக மனதிற்குள் உறுத்தி கொண்டிருந்த சந்தேகத்தை அர்ஜுனிடம் கேட்டாள் தினி. ஏன் அர்ஜுன், அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கெல்லாமா டிவோர்ஸ் கேட்பாங்க என்று அவள் ஆச்சரியமாக கேட்க, இப்போது இது சகஜமாகிவிட்டது அம்மு, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டிவோர்ஸ் வேணும்னு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கும் சிவாவுக்கும் நடுவுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லைடா, பேசி புரிய வைத்தாலே சரியாகிவிடும், அதான் நாளைக்கு அவனை அழைத்து வர சொன்னேன் என்றான் அர்ஜுன். அவன் கூறியதை ஆச்சரியமாக கேட்டவள், உனக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது இல்ல அர்ஜுன், எனக்கு ஏன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒரேடியா என் உணர்வுகள் எல்லாமே மங்கி போச்சு போலடா, ஆனா உனக்கு எல்லாமே தெரியுதேடா, என்னை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போற நீ, ரொம்ப கஷ்டம். தினி அவள் பாட்டிற்கு மனம் போன போக்கில் புலம்பிக் கொண்டிருக்க, அர்ஜுனுக்குத்தான் எப்போதும் போல் அவளது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனம் வலித்தது. அவள் உணர்ச்சிகளை கொன்று விட்ட சம்பவத்தை நினைத்து வேதனையும்
அதே நேரத்தில் தனக்காக யோசிக்கும் அவள் நல்ல உள்ளமும் எல்லாம் சேர்ந்து அவனை படுத்தியது. என்னை ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ என்று அவள் மீண்டும் எப்போதும் போல் அதே கேள்வியை கேட்க அதில் அர்ஜுனுக்கு லேசாக கோபமே வந்துவிட்டது. அம்மு, இன்னொரு முறை இந்த கேள்வியை கேட்டால் நான் உன்னுடன் பேசவே மாட்டேன் என்றான் அர்ஜுன் இறுகிவிட்ட குரலில். அவள் கேள்விக்கு தன்னால் உண்மை பதிலை கூற முடியவில்லையே என்ற ஆதங்கமும் அந்த குரலில் இருந்ததை பாவம் பேதை பெண்ணால் உணர முடியவில்லை. அவன் குரலின் வேறுபாட்டை உணர்ந்து அவள் புலம்பலை நிறுத்திவிட்டு பாவமாக அவனை பார்க்க அந்த பார்வையில் உருகிவிட்டவன், இங்கு வா அம்மு என்று மென்மையாக அழைத்தான். அவள் பக்கத்தில் வந்ததும் தன் கைகளில் படுக்க வைத்துக் கொண்டவன், பேசாமல் தூங்கணும்டா, எதுவுமே குழப்பிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேனா இல்லையா? எனக்கு என் அம்மு சந்தோஷம் தவிர வேறு எதுவுமே தேவையில்லைடா. நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதும்டா என்று சிறு பிள்ளைக்கு கூறுவது போல் பொறுமையாக கூறி அவள் மனதை மாற்றி தூங்க வைத்தான் அர்ஜுன். பாவம், மறுநாளே அவள் மீண்டும் குழம்பப் போகின்றாள் என்று அவனுக்கு தெரியாமல் போனது.